யாக்கோபு வீட்டை விட்டு புறப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்தது. யாக்கோபா கேட்டு போகல. யாக்கோபுக்கு வீட்டை விட்டு போனா அடுத்து எங்க போகணும் தெரியாது. ஹல்லேலூயா. எங்க போகணும் தெரியாது. வீட்டுல இனி நிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்தது. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அப்பாவும் அம்மாவும் கூப்பிட்டு அவனை அனுப்பி விடுறாங்க. தாயார் கூப்பிட்டு சொல்றாங்க, இங்க பாருமா, நீ இங்க இருந்த பிரச்சனை கிளம்பிடு. அப்பா கூப்பிட்டு சொல்றார், நீங்க அனுப்பு, நீ அங்க போ, மாமா வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. யாக்கோபுக்கு இது டோட்டலா தளர்ந்தவன் தான் யாக்கோபு. அதனாலதான் ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொன்னார், யாக்கோபு என்னும் பூச்சியே அப்படிங்கிறார். யாக்கோபு என்னும் பூச்சியே என்று சொல்லுகிறார். டோட்டலா தளர்ந்தவன். இப்படிப்பட்ட நிலையில தான் யாக்கோபு, ஆமென், ஆதியாகமம் 28வது அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்துக்கு கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலைகீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியன் அஸ்தமித்தபடியினால். அப்போ ஒரு காரியம் தெளிவா தெரிகிறது, இது யாக்கோபு பிளான் பண்ணி அங்க படுக்கல. சூரியன் அஸ்தமித்ததுனால. சூரியன் உதிக்கிறதும் அஸ்தமிக்கிறதும் யார் கையில இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் கையில இருக்கிறது. யாக்கோபு புறப்படுகிறான். சூரியனை கர்த்தர் அஸ்தமிக்க வைக்கிறார். அவன் அந்த இடத்துல கரெக்டா, அந்த இடத்துல வரும்போது சூரியன் அஸ்தமிக்கணும். யாக்கோபிட்ட கேட்டா சொல்லுவான், சூரியன் அஸ்தமித்ததுனால நான் இந்த இடத்துல நின்னுட்டேன் அப்படின்னு. எங்க நிக்க வைக்கணுமோ கர்த்தர் அங்க நிக்க வைப்பார். நம்முடைய ஓட்டத்துல, ஏன்னா இவனுக்கு அடுத்து என்னன்னே தெரியாது. இப்படி இருக்கும்போதுதான் ஒரு கல்லை எடுத்து வைத்து படுத்து கொண்டா. வேதம் சொல்லுகிறது 12வது வசனத்துல, அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அது நுனி வானத்தை எட்டி இருந்ததுன்னா தொட்டு இருந்துச்சு. வானத்தை தொட்டு இருந்துச்சு. பூமியில வைக்கப்பட்ட ஏணி வானம் வரை உயரமா இருந்துச்சு, இல்ல, எட்டி இருந்தது. அதனுடைய டாப் ஹெவனை ரீச் ஆயிருக்கு. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் இருந்தார்கள். யாக்கோபை கர்த்தர் பலப்படுத்த இப்படி ஒரு வெளிப்பாடை கர்த்தர் காண்பிக்கிறார். இதை குறித்து பேசினா நிறைய பேசலாம், ஆனா இது மெயின் மெசேஜ் இல்ல. ஆனா இதை கடந்த நாள்ல தியானித்த போது ஆவியானவர் பலப்படுத்தின 1-2 காரியத்தை நான் சொல்லிவிட்டு அடுத்து செல்ல விரும்புகிறேன். இங்க கர்த்தர் என்ன காண்பிக்கிறார் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அதுக்கு அடுத்த வசனத்தில், அதற்கு மேலாக கர்த்தர் நின்றார். மீதி எல்லாம் பாருங்க, அப்பா உறவாகட்டும், அம்மா உறவாகட்டும், அண்ணன் உறவாகட்டும், எல்லாமே இப்ப யாக்கோபு லைஃப்ல எப்படி இருக்குன்னா பாதி வர. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், பாதி வர, அவ்வளவுதான். இனி இதுக்கு மேல அம்மா ரோல் கிடையாது. அம்மா உண்டு, அம்மாக்கு ரோல் யாக்கோபுக்கு கிடையாது. அப்பா உண்டு, அப்பாக்கு ரோல் யாக்கோபுக்கு கிடையாது. அண்ணன் உண்டு, அண்ணனுடைய ரோல் யாக்கோபுக்கு கிடையாது. இதன் பிறகு மாமனார் ஒருவர், மாமனார் ஒரு 20 வருஷம், அதுக்கப்புறம் அவருக்கு ரோல் கிடையாது. எல்லா உறவுகளுமே பாதி வர நிற்கும் போது அவர் வேறொரு உறவை அங்கே காண்பித்து கொடுக்கிறார். அது வானம் வரை, அது மகிமை வரை. ஹல்லேலூயா. எல்லா உறவுகளும் பாதி வர, பரலோக உறவு மகிமை வர. இந்த வெளிப்பாடே போதும் நம்ம ஓட்டம் தொடர. ஹல்லேலூயா. என் ஓட்டத்தில் நான் நேசித்தவர் ரோரே தகப்பன் வீட்டில் நம்புவே. ஹல்லேலூயா.
யாக்கோபு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு என்ன தெரியும்? இங்க பாரு, எல்லா உறவுகளும் பாதி வரை, இந்த ஒரே உறவு தான் மகிமை வரை. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த வெளிச்சம் இருந்தா மட்டும்தான் மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் இதெல்லாம் விலகும், இதெல்லாம் நிலை பெயரும். ஒரே ஒரு உறவு மகிமை வரை, மகிமை வரை, மகிமை வரை, மகிமை வரை, மகிமை வரை. ஹalleluya. பரலோகம் எனக்கு தந்த உறவு மகிமை வரை. பரலோகம் சிலுவையில் இயேசு சம்பாதித்து தந்த உறவு மகிமை வரை. அடுத்து கர்த்தர் அதுல அவனுக்கு என்ன வெளிப்படுத்துகிறார்? அந்த ஏணி ஒரு 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 எட்ஜி எங்க இருக்குன்னா பூமியில, இன்னொன்று வானத்தில் இருக்கிறது. கர்த்தர் அங்க அவனுக்கு என்ன வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? யாக்கோபே, யாக்கோபே, உன் வாழ்க்கை குறித்து ஒரு திட்டம் பரலோகத்தில் இருக்கிறது. இந்த வார்த்தை, இதை நான் மெடிடேட் பண்ணும் போது ஆவியானவர் எனக்கு உடனே நினைவுல கொண்டு வந்த ஜெபம் என்ன தெரியுமா? உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல. ஆக்சுவலா வானமும் பூமி எங்கெங்க இருக்கிறது, ஆனா கனெக்ட் ஆகுது பாருங்க. இந்த பூமி பரலோக தேவனோடு கனெக்ட் ஆகிறதுக்குன்னு அவர் இந்த பூமியில அவருடையவர்களை வச்சிருக்கிறார். Glory. தூதர்களை கொண்டு வைக்க வேண்டியதானே? ஆதாம் ஏவாள வச்சது நோக்கமே என்ன தெரியுமா? இந்த பூமியிலே அவருடைய கிங்டம். இந்த ஏணி இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, அங்க வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இப்படி ஒரு ஏணிய கர்த்தர் பரதீசுக்கும் பாதாளத்துக்கும் வைத்திருந்தால் அந்த ஐஸ்வர்யவானுக்கு போயிருக்க முடியுமே? இல்ல, இந்த பூமியில கர்த்தர் வைத்திருக்கிறார். யாக்கோபே, உன் இஷ்டப்படி அல்ல, என் சித்தப்படி. அதனாலதான் நீ உருவாகும் முன்னமே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது. எனவேதான் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த ஏன் ஆண்டவர் அவருடைய சித்தப்படி நடத்துகிறார் என்றால், அதனுடைய 14வது வசனத்திலே பாருங்கள், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். என்ன சொல்றாரு? உனக்குள்ளும், உனக்குள்ளும். அப்ப தேவ சித்தப்படி என்னை கர்த்தர் நடத்துறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? நான் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, எனக்குள்ளே அநேகருக்கான ஆசீர்வாத ஊற்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது. ஹல்லேலூயா. எனக்குள்ளே அது, எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, என் மேலையும் ஆசீர்வாதம் இருக்கு, எனக்குள்ளே ஆசீர்வாதம் இருக்கு. ஹல்லேலூயா. யார்கிட்ட சொல்றாரு தெரியுமா? தலைக்கு கீழே ஒரு தலையணை வச்சு கூட படுக்க வக்கில்லாதன்ட்டு சொல்லிட்டு இருக்கிறார். உனக்குள்ளே. ஆமென். அப்ப பரலோக தேவன் பூமியிலே ஆசீர்வாதத்தை யாருக்குள்ள வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கும் அவருக்கும் இடையில ஒரு ஏணி இருக்கு. எனக்குள்ளே. அப்போ எனக்குரிய ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்கும் போது என் பார்வையில என் வாழ்க்கை நிறைவடைகிறது போல இருக்கும். ஆனா இல்ல யாக்கோபே, உனக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதம் உனக்குள்ளே. அப்ப அந்த ஊற்று ஓபன் ஆகணும். அந்த ஊற்று ஓபன் ஆகணும்னா இந்த தொடர்பு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நீங்க இத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையின் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இப்போ யாக்கோபை எப்படி பார்க்க வைக்கிறார் தெரியுமா? ஆமென்.
அவன் ஒரு சொப்பனம் கண்டான். உம்முடைய சித்தம் பரலோகத்துல, அப்படியே பூமியில. இந்த ஏணிக்கு எட்ஜ்ல யாக்கோபு, மறுபக்கத்துல தேவன். அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா அவருடைய தூதர்களே அல்லாமல் வேற ஒருத்தரையும் கர்த்தர் உள்ள எண்டராக்கவே விடல. இந்த தூதர்கள் யார் அப்படின்னா தூது கொண்டு கொடுக்கிறவங்க, தூது கொண்டு கொடுக்கிறவங்க. என்ன யாக்கோபை நீ புரிந்து கொள்ள வேண்டியது, எனக்கும் உனக்கும் இடையில நான் தருகிற வார்த்தை மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர தேவதூதர்கள் இறங்குகிறது, தேவதூதர்கள் ஏறுகிறதும் அப்படிதான் இருக்கு பைபிள்ல. வேர்ட் பை வேர்டு பார்க்கணும். தேவதூதர்கள் எங்க இருக்கிறாங்க சொல்லுங்க. ஏதோ கூட்டிட்டு வந்து கார்ல வெயிட் பண்ண வச்சிட்டு இருக்க மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. எங்க இருக்கிறாங்க? அப்ப எப்படி எழுதி இருக்கணும்? தேவதூதர்கள் இறங்குகிறதும் ஏறுகிறதும். ஆண்டவர் இங்க தெளிவா காண்பிக்கிறார். இங்க பாரு, நீ அங்கிருந்து என்னை ஏறிட்டு பார்க்க பார்க்க அங்கிருந்து வார்த்தை உனக்கு இறங்கிட்டே இருக்கும். நீ ஏறிட்டு பார்க்க 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 உனக்கு வார்த்தை இறங்கிட்டே இருக்கும். ஆமென். உன்னுடைய வாழ்க்கையின் பாதையில நீ எங்கேயாவது முடக்கப்படுற நினைக்கும் போது இப்படி பார்த்துரு, உனக்கான ரேமாவன் அனுப்புவேன். நீ உன் பாட்டுக்கு போயிட்டே இரு. நீ உன் வாழ்க்கையில எங்கேயாவது முடக்கப்படுவாய் நினைக்கும் போது இப்படி பார்த்துரு. ஹalleluya. என் ஓட்டத்தில் நான் ஓராலமா ஷேகமாமா தனரா ரிமம்ரா தனலரே தனரே. ஆமென். தகப்பன் வீட்டில் ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க என்னை குறித்து பரலோக தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார்? என்னை குறித்து நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆண்டவரை பிரைஸ் பண்ணுங்க, ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீ முடக்கப்படுவேன் நினைக்கும் போது இப்படி பார்த்து, ஆமென், வானம் திறந்திருக்கிறது. Thank you Holy Spirit. அதாவது நம்முடைய பாதையில வேற அந்நிய சத்தமே உள்ள வரக்கூடாது. அந்நிய சத்தமே உள்ள வந்தாலே முடிஞ்சது. அப்படி பாரு, இப்படி நீ இப்படி பார்க்கும்போது ஆண்டவர் காட்டி கொடுக்கிற தேவதூதர்கள் அப்படி ஏறுறாங்க. நீ பாரு, தேவதூதர்கள் ஏறுவாங்க. அவர் பார்க்கும்போது தேவதூதர்கள் இறங்குவார்கள். எங்கெல்லாம் முடக்கப்படுறோமோ அங்கெல்லாம் ரேமா, அங்கெல்லாம் வார்த்தை. கேரி தாற்றண்டையில் இருக்கும்போது வார்த்தை உண்டானது. அவன் சாரிபாத்துக்கு போனான். சாரிபாத்தில் இருக்கும்போது வார்த்தை உண்டானது. அவன் பட்டணத்துக்குள்ளே போகிறான். சூறை செடிக்கு கீழே முடங்கி படுத்த போது வார்த்தை உண்டானது. அவன் புறப்பட்டு கர்த்தருடைய பர்வதம் மட்டும் போனான். நாம் முடக்கப்படுகிற தருணம் எதுவானாலும் அதிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வர வல்லமை உள்ளது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வெளிப்பாடு ஒரு தேவ பிள்ளைக்கு இருந்தால் அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்ப்பான். அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்ப்பான். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.